ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் தாங்க மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜூட் பேக் வந்து ஆல்ரெடி நான் மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜூட் பேக்கில் இப்போ நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃப்ளோரல் ஷேப்ஸ், பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி அழகாக ட்ரா பண்ணி கலர் பண்ண போகிறோம். ஜூட் பேக் மேக் பண்ண நமக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அக்ரலிக் பெயிண்ட் அண்ட் வேஸ்ட் கிளாத் அண்ட் வாட்டர் பவுல், அப்புறம் பாயிண்ட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ், இது மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய டிசைன்ஸை வந்து நம்ம ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது, ஏதாச்சும் ஒரு ஜூட் பேக்கில் நீங்கள் டிசைன்ஸ் பெயிண்டிங்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு அட்டையை வந்து வச்சுட்டு ஸோ நம்ம டிசைன்ஸ் பண்ணோன்னா பேக் சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஜூட் பேக்குக்கான ரஃப் ட்ராயிங் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஸோ அக்ரலிக் பெயிண்ட் கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கிளாத்தில் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம திக்கான கலர்ஸில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு அழகான அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கலர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், அப்போ தான் அதர் கலர்ஸ் வைக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அழகாக பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற புஷ்ஷஸ்க்கும் வந்து நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணோன்னா ஸோ ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புஷ்ஷஸ்க்கு கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லோ கலர் மேலே லைட்டாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து லைட்டிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தும்பியோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரெட் கலர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தும்பி வந்து ஒரு சிலர் ஹெலிகாப்டர் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட்டமாக பறக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலர் டோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக உங்களுடைய ஜூட் பேக்கை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் நடுவில் வந்து நீங்கள் கலர்ஸ் வைக்கும்போது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் டோன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணி அதை மர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே டவுன் சைடில் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 3D மாடல் வந்து ரிலீஃபாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃப்ளவர் வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்களே நல்லா பாருங்கள். அந்த தேர்டு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்து அதில் வாட்டர் வந்து ட்ரை ஆகலை. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிஜமாகவே ரொம்ப ஒரு நல்ல அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கலர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிளாக் கலரை திக்காக எடுத்து அவுட்லைன் வந்து பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அழகாக வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு க்யூட்டான ஃபீலை வந்து அந்த அவுட்லைன் நமக்கு எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளைனான ஜூட் பேக் எடுத்து அதில் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ட்ரா பண்ணி கலர் பண்ணும்போது ஸோ அதில் கிடைக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜூட் பேக் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு க்யூட்டான ஜூட் பேக் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக ஒரு ராயல் லுக்கை கொடுக்கும்.